السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن، صدق الله العلي العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: هذا رمضان قد جاء تفتح فيه أبواب الجنة وتغلق فيه أبواب النار وتغل فيه الشياطين إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் இன்னும் இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதம் வருவதற்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்பிலிருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தோம். அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. சென்ற வருடம் இருந்தவர்கள் பல பேர் இந்த ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அல்லாஹ்விடத்திலே இந்த ரமலானுடைய மாதத்தை பெற்றோம். இப்படி ரமலானுடைய மாதத்தை பெறுவது மட்டும் பாக்கியமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இரண்டு சஹாபாக்கள் குறித்து கேட்கப்படுகிறது. ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு தன்னுடைய உயிரை ஷஹீதாக்கி கொண்டவர். அல்லாஹ்வுக்காக போரிட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு சஹாபி. அவருக்கு பிறகு ஒரு வருடம் வாழ்ந்த ஒரு சஹாபி சாதாரணமாக படுக்கையில் இறந்து போனவர். அவர் போரிடவில்லை, ஷஹீதாகவில்லை, சாதாரண மற்ற மனிதர்களை போல இறந்து போன மௌத்தான ஒரு சஹாபி. இந்த இருவருடைய அந்தஸ்து குறித்து ஒரு சஹாபியினுடைய கனவில் காட்டப்படுகிற போது ஷஹீதனுடைய அந்தஸ்தை விடவும் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார். யார்? சாதாரணமாக வாழ்ந்து மரணித்து போன அந்த சஹாபி உயர் அந்தஸ்திற்கு சொந்தக்காரராக கனவில் காட்டப்படுகிற போது ஆச்சரியத்தில் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இது என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அவர் ஒரு வருடம் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார், ஒரு ஷஹீதை விட ஒரு வருடம் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார். மட்டுமல்ல, ஒரு ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறார், அதில் அவர் அமல் செய்திருக்கிறார். எனவே கூடுதலாக இவருக்கு ஷஹீதை விடவும் உயர் அந்தஸ்து கிடைப்பதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்ற ஹதீஸை பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம். அப்ப ரமலானுடைய மாதத்தை நாம் அடைகிறோம், அந்த வாய்ப்பு திரும்பவும் திரும்ப நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுவே ஒரு பெரும் பாக்கியமா என்று கேட்டால் இல்லை. அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி பயன்படுத்தினோம் என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கைக்காக ஒரு துஆவை செய்தார்கள். அதை சஹாபாக்களுக்கு சொல்லியும் காண்பித்தார்கள். மிம்பரில் ஏறுகிற போது எவ்வளவு மிக முக்கியமான நேரம் அது. அந்த நேரத்திலே நாம் கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதனால்தான் அந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும், மற்றவரிடத்திலே பேசக்கூடாது, பேசக்கூடிய நபரிடத்தில் கூட பேசாதே என்று கூட சொல்லக்கூடாது என்று மிக முக்கியமான ஒரு நேரம். பேசினால் நம்முடைய நன்மையை இழந்து விடுவோம். பேசினால் இழந்து விடக்கூடிய அந்த மிக முக்கியமான அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் பேச முடியும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய முடியும். நாம் அப்போது கேட்கிற அந்த துஆ என்பது அது அங்கீகாரத்திற்குரியது என்று ஹதீஸில் வந்திருக்கிறது. அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறுகிற போது இவ்வாறு துஆ செய்தார்கள், ஆமீன் என்று சொன்னார்கள். காரணம் கேட்ட சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, நான் ஆமீன் சொன்னேன்.
அவர்கள் என்ன துவா செய்தார்கள்? 3 மிக முக்கியமான துவாவை செய்தார்கள். வயோதிக நிலையிலே பெற்றோர்களை அடைந்து யார் அவர்களை சரியாக கவனிக்கவில்லையோ அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா ஓத நான் ஆமீன் என்று சொன்னேன். இப்படி 3 துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு ஆமீன் என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு துவா என்ன? ரமலானுடைய மாதத்தை அடைந்து யார் அதை சரியாக பயன்படுத்தவில்லையோ, அது அவருக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையோ, அவர் பாக்கியத்தை இழந்தவர், அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா ஓத அந்த துவாவிற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அப்போ ரமலானுடைய மாதத்தை அடைவது மட்டும் பாக்கியம் அல்ல, அதை சரியாக நாம் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி பயன்படுத்தி இருந்தால்தான் நாம் பாக்கியம் பெற்றவர்களாக ஆக முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. ரமலானுடைய நோக்கம், எதற்காக நோக்குறோம்? என்ன காரணம்? பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஏழைகளினுடைய பசியை உணர்வதற்காக நோன்பு என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. ஏழைகளினுடைய பசியை உணர்வதற்காக நோன்பு என்றால் பணக்காரர்களுக்கு மட்டுமே இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்க வேண்டும், ஏழைகளுக்கு ஏன் கடமையாக்கப்பட வேண்டும்? அவர்கள் தான் தினந்தோறும் பசியை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்களே. அதற்காக எதற்கு அவர்களுக்கும் நோன்பு, எல்லோருக்குமான நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற போது ஏழைகளினுடைய பசியை உணர்வதற்காக என்கிற குறுகிய காரணத்தை சொல்லி நாம் சுருக்கிவிட முடியாது. ரமலானுடைய நோக்கம் என்பது மிக உயர்ந்தது, அதற்கு வேறு காரணம் இருக்கிறது. இன்னும் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ரமலானுடைய நோக்கம் என்பால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் நோன்பு நோக்க வேண்டாம், பின்னால் அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும், ஆரோக்கியத்தை அடைந்ததற்கு பிறகு நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்ற அனுமதி ஏன், சலுகை ஏன் தரப்பட வேண்டும்? இந்த உலகியல் காரணங்களால், சின்ன சின்ன காரணங்களை சொல்லி இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நோக்கத்தை நாம் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லுகிற போது லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த இறையச்சம் நமக்கு வந்திருக்கிறதா? அப்படி வந்துவிட்டது என்று சொன்னால், அப்படி மிக பிரயோஜனமாக நாம் இந்த மாதத்தை பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுவிட்டோம், இந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி விட்டோம் என்பது பொருளாக அமைகிறது. பிடித்த உணவு இருக்கிறது, சரியான பசி, உயர் ரக உணவு இருந்தாலும் கூட நாம் அதை சாப்பிடுவதில்லை, ஏறிட்டு பார்ப்பது கூட இல்லை. பார்த்தால ஏதாவது ஆசை வந்துடுமோ மனசுல, என்ன இப்படி ஒரு உணவு சாப்பிட முடியலங்கிற ஏக்கம் வந்து விடுமோ என்பதற்காக அப்படி திரும்பி பார்க்காமல் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறோம் இந்த ரமலானுடைய மாதத்தில். என்றால் ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த காலகட்டத்தில் நோன்பு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். நாம் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அறையில் வேறு யாரும் இல்லை என்று சொன்னாலும் கூட, யாரும் பார்க்கவில்லை என்றாலும் கூட அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற அந்த உணர்வு இந்த நோன்பு நேரத்தில் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், இது நோன்பில் மட்டும் இருக்க வேண்டிய ஒரு நிலை அல்ல, அது எல்லா காலத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான ஒன்று. அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் எனக்கு முன்னால் எவ்வளவு பெரிய உணவு இருந்தாலும், அறுசுவை உணவு என் முன் இருந்தாலும், பசி என்னுள் இருந்தாலும் கூட நான் சாப்பிட மாட்டேன், அதை எடுத்துக் கொள்ள மாட்டேன், அதை ஏறிட்டும் பார்க்க மாட்டேன் என்பதற்கான ஒரே காரணம் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற அந்த உணர்வு. இந்த லஅல்லகும் தத்தகூன், தக்வா உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால், தக்வா என்றால் அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம் அந்த வார்த்தையை, கேள்விப்பட்டிருக்கிறோம். தக்வா என்றால் என்ன? ஒரே வார்த்தையில் அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால், தேவையில்லாத விஷயத்தை, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயத்தை தவிர்த்திருப்பது, அதுதான் தக்வா. அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ, கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை எடுத்து நடப்பது, அதுதான் தக்வா. அப்படி நாம் செய்து விட்டோம் நம்முடைய வாழ்வில், அப்படி ஒரு வாழ்வை வாழ்ந்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்வு என்பது தக்வாவுடைய வாழ்வாக மாறிவிடுகிறது. அந்த தக்வா என்பது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானை நாம் கடமையாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நோம்பு வந்துச்சு, நோம்பு பிடித்தோம், நல்ல விதத்திலே நாம் உணவு உண்ணாமல் இருந்தோம், தாகித்திருந்தோம், நோன்பை நிறைவேற்றி முடித்து விட்டோம் என்பதல்ல. வெளிப்படையான காரணங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெளிரங்கத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன. ரமலான் மாதம் வந்து விட்டது, ஒரு 2 கிலோ நான் குறைந்து விட்டேன், பசித்திருந்தேன், தாகித்திருந்தேன்,
இப்போது உடவில் 2 கிலோ குறைந்துவிட்டது, இதுதான் மாற்றம், என்னுடைய மாற்றம் என்று நான் சொன்னால் என்னுடைய உள்ளத்தில் எப்படி மாற்றத்தை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். தக்குவா என்பது அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் ரமலானுடைய காரணத்தை வைத்து பல்வேறு காரணங்களை நாம் விட்டிருந்தோம், பல்வேறு செயல்களை விட்டிருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவான ஹதீஸிலேயே சொன்னார்கள். ஒரு மனிதர் நோன்பு நோக்கிறார், பசித்திருக்கிறார், தானித்திருக்கிறார், ஆனால் தீய செயல்கள் எதையும் விடவில்லை என்றால் அவர் நோன்பாளி என்பதற்கு சொல்ல அருகதை இழந்தவர் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவருடைய நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு தேவையில்லாதது. ஏன் அப்படி அவர் நோன்பு நோக்க முடியும்? எப்படி தீய காரியங்களை விட்டும் யார் ஒருவர் தன்னை தற்காத்துக் கொள்கிறாரோ, அந்த செயல்களை விட்டும் விலகிக் கொள்கிறாரோ, அவர்தான் உண்மையான நோன்பாளி என்கிற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அப்படி நாம் பல்வேறு விஷயங்களை தவிர்த்திருக்கிறோம். யாராவது சச்சரவுக்கு நம்மை பேச வருகிறார்கள் என்று சொன்னா நாம் சொல்லிவிடும், நான் நோன்பாளிப்பா, நோன்பு வச்சிருக்கிறேன், நோன்பு நேரத்துல ஏன்பா பேசணும், நோன்பு நேரத்துல அடுத்தவங்களை பத்தி பேசணும். அடுத்தவர்களை பற்றி குறை பேசுவதும் புறம் பேசுவதும் நோன்பு நேரத்தில் மட்டும் தடை அல்ல, அது எல்லா நேரத்திலேயும் தடையானது. ஆனாலும் நோன்பு என்று சொன்னால் அதற்குரிய கண்ணியத்தோடு நாம் அதை பார்க்கிறோம். நோன்பு நேரத்துல தேவையில்லாத காரியங்கள் வேண்டாம், நான் தூங்குவதே அது மிக பெரும் அமலாக இருக்கிறது, நோன்பு நோற்றிக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்களை குறித்து குறை பேசுவது என்பது அது தேவையில்லாதது என்பதை நான் இந்த நோன்பு என்பது எனக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் இது நோன்பு காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலையும் உணர்த்த வேண்டும். அல்லது எல்லா நேரத்திலையும் புறம் பேசுவது என்பது ஹராம் தான். மற்றவர்களை குறித்து குறை பேசுவது என்பது ஹராம் தான், தடுக்கப்பட்டதுதான். ஹராமான உணவை எடுத்துக்கொள்வது என்பது அது தவிர்த்திருக்கப்பட வேண்டியதுதான். இப்படி இருக்க ரமலானுடைய மாதத்தில் மட்டும் நாம் தவிர்த்திருந்து அதற்கு பிறகு நாம் சரி ரமலான் முடியட்டும் பார்த்துக்கலாம், இந்த பாவங்கள்லாம் லிஸ்ட்ல இருக்குது, இது எப்ப செய்யலாம், சரி ரமலான் முடிஞ்ச உடனே பார்த்துக்கலாம் என்று நாம் பல்வேறு விஷயங்களை தள்ளி போட்டிருக்கோம். இல்லை, அப்படிப்பட்ட காலம் அல்ல இது. ரமலான் வந்தது, நமக்கு பயிற்சி கொடுத்தது, அதனால் என்னோட மாற்றம் ஏற்பட்டது, இனி நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். ரமலானுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன், ரமலான் வந்தது என்னுள் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தியது, ரமலானுக்கு பிறகு நான் எப்படி மாறினேன். நான் உடல் ரீதியான மாற்றம் என்று சொன்னேன், அந்த மாற்றம் அல்ல, உள்ளம் ரீதியான மாற்றம் என்னுள் எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான். இன்னும் சொல்ல போனா ரமலானுடைய மாதம் ஆரம்பிக்கிற போதுதான் நமக்கு பல்வேறு தேவையில்லாத பேச்சுக்களும் நம்மை தொற்றிக்கொள்ளும். அதுக்கு முன்னால கூட நமக்கும் பள்ளிவாசலுக்கும் தொடர்பு இல்லாம இருக்கும். ரமலான் மாதம் வந்துவிட்ட போது வீணான பேச்சுக்கள், சச்சரவுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கும். ரமலான் முடிவதற்கு பிறகு அதை அப்படியே துடைத்து எரிந்து விடுவது போல திரும்பவும் பழைய நிலைக்கு போகிற நிலை என்பது அது ரமலானுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கிறோம். குர்ஆன் ஓதுவது என்பது மற்ற காலத்துல அவ்வளவு பாரமாக இருக்கிறது, நமக்கு நேரமே இல்லை. அதனால் இப்போது நாம் ஓதி கொண்டிருக்கிறோம். பல ஜுஸு எத்தனை குர்ஆன்களை நாம் சபமுல் குர்ஆன் ஓதுவோம் என்று எண்ணி நாம் ஆர்வத்தோடு ஓதுகிறோம் அல்லவா. இதை குறை பேசுவதற்காக அல்ல, எப்படி செய்ய வேண்டும், அது ரமலான் மாதத்தில் மட்டும் செய்யப்படுவதல்ல, மற்ற காலங்களிலேயும் செய்யப்பட வேண்டியது என்கிறோம். குர்ஆனை கேட்பது, கியாமுல் லைல், 1 ஜுஸு அல்ல, 2 ஜுஸு அல்ல, 4 ஜுஸு, எத்தனை ஜுஸுக்கள் ஓதினாலும் நாம் அப்படியே நிற்பேன், கால்வலிக்கு எனக்கு வழியெல்லாம் உணர்வதில்லை என்று சொல்லுகிற நாம் மற்ற காலங்களிலே ஒரு 10 நிமிடம் பரதுடைய தொழுகைக்கு நாம் யோசிப்பதற்கு என்ன காரணம்? மற்ற நேரங்களிலே நாம் அழைக்க வேண்டியது இருக்கிறது, எங்கே காணாமல் போய்விட்டார்கள் தேட வேண்டியது இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் முடிவதற்கு பிறகு அந்த நீம்ஸை போட்டு விடுவார்கள். இமாம் மட்டும் நிற்பார், 4 பேர் மோதினாரோடு 4 பேர் சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை என்பது ரமலான் முடிவதற்கு பிறகு ஆகி விடுகிறது என்று சொன்னால் இதுதான் நம்மை ரமலான் ஏற்படுத்திய மாற்றமா? எப்படி இருக்க வேண்டும்? தக்வா என்பது அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, அந்த ரமலானால் நம்முடைய வாழ்க்கை என்பது சீர்பட்டு இருக்க வேண்டும், பண்பட்டு இருக்க வேண்டும். அதனால் நம்முடைய தக்வா என்பது அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ரமலானுடைய நோக்கமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அப்ப மற்ற காலங்களிலே ரமலான் குர்ஆனோடு இறை வழிபாடுகளோடு எப்படி நாம் இந்த தொடர்பில் இருக்கிறோமோ இதே தொடர்பை அப்படியே தொடர்ந்து மற்ற காலங்களிலேயும் நாம் அதை ஒரு 2 பக்கம் தினந்தோறும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதில் என்ன நமக்கு நேரம் செலவிட்டு விட போகிறோம்? தினந்தோறும் அதற்காக நாம் நேரத்தை ஒதுக்குவதும், இன்னொரு அமல்களுக்காக, நபிலான வணக்கங்களுக்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிற இறை வழிபாடுகளுக்காக நாம் அந்த நேரத்தை ஒதுக்குகிற போது இந்த ரமலான் நம்மை
மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பது என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சொன்னோம் அல்லவா, அந்த அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற அந்த உணர்வு என்பது அது எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். அது மட்டும் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் மற்றவர்களுக்காக வாழ வேண்டியதில்லை. அல்லாஹ்வுக்காக நான் வாழ்கிறேன், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதற்காக வாழ்கிறேன். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அடிமையை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார். அடிமை அடிக்கலாம், யாரும் கேட்க முடியாது. ஆனால் ஒரு குரல் வருகிறது, அபூ மஸ்ஊதை என்ன செய்கிறீர்கள், மற்றவர்களை காயப்படுத்துகிறீர்கள், அடிமையை அடிக்கிறீர்களே என்று குரல் வருகிறது. யாருடைய குரல்? அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குரல். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கோபத்தில் குரல் வந்த போதும் நான் கண்டுகொள்ளவில்லை. யாரோ சொந்தம் போடுறாங்க, நான் இப்போ இவர் மேல கோபத்தில் இருக்கிறேன், தாக்கி கொண்டு இருக்கிறேன், என்னப்பா பண்றேன்னு கேட்கும்போது எனக்கு தெரியல, எனக்கு கோபத்தில் எனக்கு அந்த குரல் என்பது எனக்கு காதில் விழவில்லை. திரும்ப கேட்கிறார்கள், அபூ மஸ்ஊதே என்று அழைத்து சொல்கிறார்கள், அபூ மஸ்ஊதை அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ அக்தரு அலைக மின்க அலா ஹாதல் குலாம், இந்த அடிமையை நீங்கள் தவறு செய்தார் என்பதற்காக அடிக்கிறீர்களே, அல்லாஹ் உங்களை நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் உங்களை அடிப்பதற்கு மிகவும் சக்தி படைத்தவன். நீங்க பாவம் செய்றீங்க, தண்டிக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ் மிக இலகுவாக தண்டித்து விடுவான். அதற்கு ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ் தஆலா. நீங்கள் உங்களுடைய அடிமை தவறு செய்து விட்டான் என்பதற்காக அடிக்கிறீர்களே, அதை தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற அந்த உணர்வு மட்டும் இருந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, மற்றவர்களோடு நாம் நடந்து கொள்கிற அந்த உரிமை விஷயத்திலும் சரி, நாம் சரியாக நடந்து கொள்வோம். மாற்று மதத்தவராக இருந்தாலும் சொல்ல, நான் ஏமாற்ற மாட்டேன், அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வேன், அவர்களுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் என்கிற அந்த உணர்வு எப்போது வரும் என்றால் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற சிந்தனை எப்போதும் நம்மில் இருக்கிற போது வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாக்கியம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதம் வந்தது, அதை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களிலேயும் பயன்படுத்த வேண்டும். ரமலான் நிறைவானதற்கு பிறகும் கூட அது நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்தி நம்முடைய உள்ளம், அழுக்கான உள்ளம் என்பது அது அழகாகுவதற்குண்டான வாய்ப்பை பெற வேண்டும். அப்போதுதான் நாம் வெற்றி பெற்றவர்களாக, இதை சரியாக பயன்படுத்தியவர்களாக ஆக முடியும். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.